ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் அனைவருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகவும் 9வது கிரகமாகவும் இருக்கக்கூடியவர்னா அவர் சனி பகவான் தாங்க. சனி பகவான் அப்படின்ற ஒரு பெயரை கேட்டாலே அனைவருக்குமே ஒரு கலக்கமானது ஏற்பட்டுடும். ஆனால் அப்படி ஏற்படக்கூடிய கலக்கம் கூட தேவையில்லாத கலக்கம் தாங்க. சனி பகவான் எப்போதுமே கர்மகாரகன். நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அந்த வகையில் சனி பகவானுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா தற்போது கும்பராசியில் நிகழ்ந்துட்டு இருக்குது. இந்த ஒரு நிலையில் தற்போது சனி பகவான் வக்ர பயிற்சியும் அடைய போகிறாரு. இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான் இருக்கக்கூடிய ராசியிலேயே பின்னோக்கி நகர ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது 139 நாட்கள் இருக்க போகுதுங்க. கும்பராசியிலே தான் சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்க போகிறாரு. இப்படி சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சனி திசையால் பாதிப்புகளை எல்லாம் அடைஞ்சிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்களை பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான ஒரு பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகமும் கூட இவர் தாங்க. எப்படிப்பட்ட சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியும் இடத்தையும் மாற்றி அமைத்துக்கும். இது மட்டும் இல்லாமல் தற்போது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்குது. அதுவும் எக்ஸாக்டாக பார்த்தா ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு 12:35 ஆரம்பமாகுது. இந்த ஒரு வக்ர பயிற்சியானது நவம்பர் மாதம் வரைக்குமே நீடிச்சிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் வக்ர பயிற்சியில் தான் இருக்க போகிறாரு. இதன் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே அதனுடைய தாக்கமானது இருக்கும். இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பலன்களானதும் அதிர்ஷ்டமானதும் ஏற்பட போகுது. சொல்லப்போனால் இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரகாசமானது இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த 3 ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குன்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தொழில்காரகன், தர்மகாரகன் மற்றும் வினைகளுக்கு ஏற்ப பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் ஆயுள்காரகனாகவும் இருக்கப்படக்கூடியவர் தான் சனி பகவான். சொல்லப்போனால் இவருடைய நீதிமன்றத்தில் மட்டும்தாங்க யாருக்கும் பாரபட்சம் அப்படிங்கிறது இல்லாமல் தண்டனைகளானது கிடைக்கும். இது அரசனாக இருந்தாலும் கூட சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, சக மனிதர்கள் அனைவருக்குமே எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டார். காரணம் பார்த்திங்கன்னா அவர்கள் செய்திருக்கக்கூடிய வினைகளை பொறுத்து தான் பலன்களை இவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்ர பயிற்சி அடையக்கூடிய தருணமானது இந்த ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனால் இந்த ஒரு வக்ர பயிற்சி நிலையானது அனைத்து ராசிகளுக்குமே நன்மைகளானது செய்யாவிட்டாலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்படி நல்ல பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேசம் ராசி. மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நிகழக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது 11வது வீட்டில் நிகழப்போகுதுங்க. 11வது வீட்டில் சனியினுடைய வக்ரமாக காணப்படக்கூடிய நிலையில் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமான யோகங்கள் எல்லாம் ஏற்படும். வருமானத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு அப்படிங்கிறது இந்த டைமில் ஏற்படும். இது வரைக்கும் இருந்த நிலையில் விட தற்போது உங்களுடைய நிலையானது முற்றிலுமாக மாற்றம் பெறும். மேலும் ஒரு சிலருக்கு புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் கூட பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும். ஏன்னா தொழில்காரகன் நல்ல ஒரு இடத்துல தான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. அதன் மூலமாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடனான உறவுகள் பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே காணப்படுங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துட்டு இருந்தாலுமே கூட மேசம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு அனைத்திலும் மாற்றம் இருக்குது. அதாவது உங்களுக்கு இந்த டைமில் ஏதாவது ஏற்கனவே முதலீடுகள் எல்லாம் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து இந்த டைமில் நல்ல ஒரு லாபத்தையும் பெற முடியும். பங்குச்சந்தை மற்றும் லாட்ரி பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு லக்கு இருக்குங்க. ஸோ லாட்ரி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் மேசம் ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது வரைக்கும் இருந்த நிலையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபாடு அடையும்.
அடுத்ததாக சனியினுடைய வக்ர பயிற்சி இருக்கக்கூடிய இந்த 139 நாட்கள்லையும் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு 10வது வீட்டில் சனியினுடைய வக்ர பயிற்சியானது ஏற்பட இருக்குங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். அதாவது வேலையில் மட்டும் கிடையாது, வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கனாலும் நீங்கள் இதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க. மேலும் நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 29க்கு பின்னாடி கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத நிதி நன்மைகளை எல்லாம் அடைவீங்க. இல்லை புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு செயல்திறனானது அதிகரித்து உயர் பதவி, சம்பள உயர்வு போன்றவற்றையெல்லாம் பெற முடியும். மொத்தத்தில் இந்த ஒரு நேரத்தில் ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் கூட வலுவடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது இருந்தாலுமே கூட அதிலிருந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களில் ரொம்ப மெதுவாக வந்து நகரக்கூடியவர். இவர் வந்து சுமார் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னா 2.5 வருடங்கள். இந்த 2.5 வருடத்தில் எல்லாத்தையுமே படாத பாடுபடுத்தி வச்சிடுவார். காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வினைகளை பொறுத்து தான் பலன்களை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களை செய்திருக்கீங்க, நல்ல முறையில் இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க. ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறீங்க, கெட்ட விஷயங்களை எல்லாம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா சனியினுடைய பிடியிலிருந்து கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நீதிமன்றத்தில் மட்டும்தான் ஒரே தீர்ப்பு, பாரபட்சம் இல்லாமல் வந்து தண்டனை வந்து கொடுப்பாரு. யாருடைய சிபாரிசுமே இவர்கிட்ட வந்து ஈடுபடாது. சொல்லப்போனால் அது சிவனாக இருந்தாலும் சரி, யமனாக இருந்தாலும் சரி, யாருடைய தீர்ப்பையும் வந்து இவர் வந்து ஏற்றுக்க மாட்டார், யாருடைய சிபாரிசையும் வந்து ஒத்துக்க மாட்டார். அவங்கவுங்க செய்த வினைகளை அவங்கவுங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கிரகம்னா அது சனி கிரகம் மட்டும்தான். இவரால் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து பாரபட்சம் பார்க்காம தண்டனைகளை வந்து வழங்க முடியும். அந்த வகையில் தற்போது சனி பகவான் வக்ர பயிற்சியானது எடுத்திருக்காரு. இது போன்ற வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா எப்போவா தான் வந்து நிகழும். மேலும் இவருடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய தருணமும் ஏற்படும். இல்லைனா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு மாறக்கூடிய நிலையும் வந்து ஏற்படும். அதாவது தற்போது கும்பராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலே வந்து பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தற்போது வக்ர பயிற்சி அடையக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் தான் வக்ர பயிற்சி வந்து ஏற்படுத்தியிருக்காரு. மேலும் சனி பகவானை பார்த்திங்கனாவே அனைவருக்குமே வந்து பயம் இருக்கும். ஏன்னா இவர் வந்து நமக்கு படாத பாடுபடுத்தி வச்சுருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் சனி பகவான் பார்த்திங்கன்னா கர்மகாரகன். நீங்கள் என்ன வினைகளை செய்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பாரு. ஸோ நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்களாம் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலுமே அந்த இடத்துல சனி பகவான் வந்து உங்களை காத்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகமும் கூட தான். ஏன்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. சனி பகவான் யார் ஒருவருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா அது யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. அதே போல் ஒருவருக்கு வந்து கெடுதல்களை வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னாலும் யாராலையும் வந்து தடுக்க முடியாது. ஆயுள் காரகனாக இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால தான் இவரை பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து பயமானது ஏற்பட்டுடுது. பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆலயங்களை நோக்கி போகக்கூடிய பழக்கமானது இன்றளவும் வந்து இருந்துகிட்டு இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நமக்கு எந்த விதமான கெடுதல்களும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுதலை வைக்கிறதுக்காக தான். சொல்லப்போனால் இது கூட தேவையில்லாத ஒரு விஷயந்தாங்க. நீங்கள் நல்ல ஒரு பலன்களை செய்யும் பொழுது சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடுத்ததாக சனி பகவானால் நம்ம நல்ல ஒரு பலன்கள் அடையக்கூடிய ராசிகளில் 3வதாக இருக்கக்கூடியது மகரம் ராசி. மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியானது நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்களானது ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினைக்காத அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை எல்லாமே இந்த டைமில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான உங்களுடைய நேரத்தை செலவீடு செய்வதற்கான தருணங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. மேலும் குழந்தைகள் வழியிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து அடைய முடியும். எங்கேயாவது உங்களுடைய பணமானது சிக்கி தவிச்சிட்ருக்கு அப்படின்னா அதிலிருந்து உங்களுடைய பணத்தை மீட்டு கொடுப்பாரு. புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. மொத்தத்தில் மகரம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக தான்
தான் சனியினுடைய வக்ர பயிற்சியானது அமைஞ்சிருக்கு. இந்த பதிவின் மூலமாக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3 ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலமாகவே தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.